ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக தகவல் பார்க்கலாம். வீட்டிலுள்ள கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு கலந்து போக வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்த பின்னர் அகல் விளக்கில் மஞ்சள் மற்றும் குங்கும பொட்டு வைத்து அகல் விளக்கினுள் உப்பு மஞ்சள் வைத்து வீட்டின் நிலைவாசலில் 2 பக்கமும் வைக்க வேண்டும். அதன் பின்னர் அடுத்து வரும் வியாழக்கிழமை அதனை எடுத்து கால்படாத இடத்தில் அதனை போட்டுவிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மீண்டும் அதேபோல் செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு கலந்து போகும். பெண்கள் பிறந்த வீட்டிலிருந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்று அரிசியோ மற்ற பொருட்களையோ வறுக்கக்கூடாது. கசப்பான பாவக்காய் செய்யக்கூடாது. கீரையும் கடையக்கூடாது. துணி துவைத்து காய போட்டிருந்தால் சூரியன் மறைவதற்கு முன் எடுத்து வர வேண்டும். பெண்கள் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாது. கோவிலுக்கு செல்லும் போது செய்யக்கூடாதவை: கோவில் ஸ்தல விருட்சங்களுக்கு மஞ்சள் அரைத்து பூசினால் குடும்பத்திற்கு செல்வ வளம் பெருகும். கோவில் வாசலில் தர்மம் கேட்டால் உள்ளே போகும்போது கொடுக்க வேண்டும். சுவாமி தரிசனம் முடிந்து கோவிலில் இருந்து வெளிவரும்போது கொடுக்கக்கூடாது. கோவில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது. கோவிலுக்கு போனால் மஞ்சள், குங்குமம், கற்கண்டு, பொரி வாங்கினால் குடும்பத்தில் மங்களம் பெருகும். சொந்த வீடு அமைய முருகனுக்கு வீட்டில் வெற்றிலை தீபம்: ஒரு செங்கலை வாங்கி முருகனுக்கு அருகில் வைத்து 6 விளக்குகளையும் 6 வெற்றிலையின் மேல் வைத்து தூப தீப ஆராதனை செய்து நிவேதனம் படைத்து முருகனி ஸ்தோத்திரங்கள் சொல்லி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செவ்வாய் தோறும் இப்படி முருக வழிபாடு செய்து வர நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பொழுது வீட்டில் வைத்திருக்கும் செங்கலை அஸ்திவாரம் அமைக்க பயன்படுத்த வேண்டும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க உப்பு பானையை அடுப்புக்கு கீழே வைத்து குனிந்து எடுக்க வேண்டும். அரிசி பாத்திரத்தின் மேல் முறம் படி 2ஐயும் வைத்திருக்க வேண்டும். அடுப்புக்கு மேலே தென்கிழக்கில் செல்பு வைக்கக்கூடாது. அக்னி மூலை என்பதால் அதில் கனமான பொருட்களை வைப்பது நல்லதல்ல. வடகிழக்கில் தண்ணீர் பானை வைப்பதால் நமக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றும். நிறைய தண்ணீர் குடிப்போம். சமையலறையில் குப்பை தொட்டியை வைப்பது ஆரோக்கியமானதல்ல. முடியாத பட்சத்தில் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சமையலறையில் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. நடக்கவிருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தொடர்ந்து அபசகுனம் ஏற்பட்டால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை மூடியில் குங்குமம் இட்டு துர்க்கை நாமத்தை 108 முறை உச்சரித்து வீட்டு வாசலில் வைக்கவும். பிரதாமை திதியில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள கெடுதல் தீர்ந்து இல்லத்திலும் வியாபாரத்திலும் நன்மை பெருகி செல்வம் முறையாக சேரும். கோவிலில் தீபம் ஏற்றும் போது செய்யக்கூடாதது: கோவிலில் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கை கைகளில் வைத்து கொண்டு மூலவருக்கு தீப ஜோதியை நாம் காண்பிக்க கூடாது. கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் அர்ச்சகர் காண்பிக்கும் விளக்கின் ஜோதியை இறைவனுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். நாம் பரிகாரத்திற்கு ஏற்றப்படும் விளக்கை கையில் வைத்து கோவிலில் இறைவனுக்கு காண்பிக்க கூடாது.